வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் 5.3 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூவிஸ் அண்டு சீரியல்ஸோட கண்டினியூஷன் மிஸ்ஸிங்கான மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீர்த்தி சுரேஷ் நடித்து ரீசெண்டாக வெளிவந்த மிஸ் இந்தியா திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மிஸ்டேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 1, கீர்த்தி சுரேஷ் ஃப்ரேம் டு ஃப்ரேம் வெயிட் போட்டிருக்கிற மாதிரியும் ஒல்லியாக இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் எடுக்கும்போது இவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை கேமராமேனோட மிஸ்டேக்கானு தெரியல. மிஸ்டேக் நம்பர் 2, இந்த படத்தில் வில்லனை இன்னும் ஸ்ட்ராங்கான கேரக்டராகவே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் படக்குழுவினர் எல்லாருமே கீர்த்தி சுரேஷ் கேரக்டரை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் இந்த படம் 2.25 மணி நேரத்தில் 2 மணி நேரம் கீர்த்தி சுரேஷை காமிக்கிறாங்க. மிஸ்டேக் நம்பர் 3, இந்த படத்தோட வசனம் பிஸ்னஸ்க்கான மோட்டிவேஷன் டைலாக்கை அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதுவும் நம்ம பார்த்து பழகின வசனமாக தான் இருக்கும். வில்லன் கேரக்டருக்கு டைலாக் பார்த்தா அவர் விஸ்வாசம் வில்லனாக இருந்தாலும் அந்த படத்தில் பேசின டைலாக்கு இங்கேயும் பேசியிருப்பார். மிஸ்டேக் நம்பர் 4, நீங்கள் ஒரு தீவிர சினிமா ரசிகராக இருந்தால் இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அடுத்த சீன் என்ன வரும் அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 5, கீர்த்தி சுரேஷ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனாக ஆகிட்டேன், நான் எப்படி ஆனேன் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க. படத்தில் எந்த ஒரு சஸ்பென்ஸும் இல்லாமல் ஓப்பனாகவே வச்சுருக்குறாங்க. மிஸ்டேக் நம்பர் 6, சினிமா என்றாலே அது ஒரு கற்பனை கதை தான். அது நம்புகிற மாதிரி எடுத்தால் தான் அந்த படம் நல்லா ஓடும். ஆனால் இந்த ஸ்டோரி நம்புகிற மாதிரியான ஸ்டோரியாக இருக்காது. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும் அவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் முன்ன பின்ன தெரியாத அறிமுகம் இல்லாத ஆளுங்க கிட்ட இருந்து தான் பணம் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 3 கோடி $1000. கடைசியாக ஒரு கட்டத்தில் இந்த படத்தில் பிஸ்னஸ் டோட்டலாகவே லாஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ கூட பப்ளிக்கிட்ட இருந்து பணம் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா? மிஸ்டேக் நம்பர் 7, இந்த படத்தில் காமெடி இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. அந்த காமெடியன் யாருன்னு பார்த்தா கீர்த்தி சுரேஷோட அப்பா தான். இந்த படத்தை சின்ன குழந்தைங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்பாவோட கேரக்டருக்கான சீன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிரிப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 8, இந்த படத்தில் என்னதான் பிஸ்னஸ் உமனாக இருந்தாலும் காரோட நம்பர் பிளேட்டை நம்பர் இல்லாமல் பிராண்டோட நேம் தான் வச்சுருப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 9, இந்த ஹோட்டல் சீனில் வெயிட்டரை கூப்பிட்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஃப்ரேமில் வெயிட்ரு கீர்த்தி சுரேஷ் விஜய் ஆனந்த் 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. 3வது ஃப்ரேமில் அந்த வெயிட்ரு அங்கே இருக்க மாட்டார். இந்த சீன் முடிகிறதுக்குள்ளேயும் அந்த வெயிட்ரு காணாமல் போயிடுவார். மிஸ்டேக் நம்பர் 10, கீர்த்தி சுரேஷ் ஃபஸ்ட்டு டைம் வில்லனை சந்திக்கும் போது வில்லன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஃப்ரேமில் வில்லனுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது 2 பேர் எக்ஸ்ட்ரா நிற்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் அப்பாவுக்கு ஞாபக மறதி இருக்கும். ஒரு சீனில் இவங்க அப்பா கீர்த்தி சுரேஷ் டீ ஷாப்புக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் எப்படி ரிட்டர்ன் போயிருப்பார்? இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு மிஸ்டேக்ஸ் வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை பாய்.